நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 33 முதல் 12 வசனங்கள். 33ஆம் சங்கீதம் முதல் 12 வசனங்கள். தியான வசனம் 9ஆம் வசனம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லினாலே அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர், அவரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவருடைய சித்தத்தின்படியே எல்லாம் நடக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு எந்த சஞ்சலமும் சங்கடமும் தேவையே இல்லை. அவர் தம்முடைய திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருக்கிற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார். அநேக நேரங்களிலே ஏன் எனக்கு இது, ஏன் இப்படிப்பட்ட காரியம் என்றெல்லாம் சொல்லி நாம் அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்று என்று பெருங்காற்றை குறித்து சங்கீதக்காரன் 148ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார். ஒரு நோக்கம் உண்டு, உன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. எனவே தான் 33ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே அங்கே நாம் பார்க்கின்றதான வேளையிலே அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்பதாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் என்பதாக புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே நாம் 37வது வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோனாவின் புஸ்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவைகளை பார்க்கின்ற பொழுது சமுத்திரத்தின் மேல் கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார் என்றும் தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் என்றும் வாசிக்கிறோம். நாகூமிலே நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது என்பதாக தீர்க்கதரிசி கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் அனுமதிக்கப்படும் சோதனைகளாகிய பெருங்காற்றானது உத்தமர்களுக்கும் நீதிமான்களுக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்க, தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தும் துன்மார்க்கருக்கோ அது பேராபத்தாகவும் தேவ நியாய தீர்ப்பாகவும் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் என்பதாக நீதிமொழிகளின் ஆக்கியோன் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கின்றன என்பதாக பவுலடிகளார் ரோமர் 8:28 குறிப்பிடுகிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சகித்த பலவிதமான சோதனைகளும் வேதனைகளும் முடிவிலே அவனுக்கு மாபெரும் ஆசீர்வாதமாய் மாறினதல்லவா? அருமையான தேவ பிள்ளையே, என் விருப்பத்திற்கு மாறானவைகளை என் வாழ்க்கையிலே தேவரீர் அனுமதிக்காதிரும் என்று கர்த்தரிடத்தில் போராடி கொண்டிருக்கிறாயோ? என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்ற நல்ல அறிக்கையோடு நீ அவரது வழிநடத்தலுக்கு உன்னை முற்றிலும் அர்ப்பணித்து விடுவாய் என்றால் உன் வாழ்க்கையில் அவருடைய செயலின் முடிவை நீ கண்டு ஆனந்த பரவசம் அடைய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய தகப்பனின் வீட்டில் செல்ல பிள்ளையாய் இன்பமாக காலங்களித்து வந்த யோசேப்பின் வாழ்க்கையில் அவனது 17வது வயதிலே திடீரென ஒரு பெருங்காற்று மோதியடித்தது. தன் தகப்பனை விட்டு வெகு தொலைவில் தன்னை பழிவாங்கும்படி தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்திருந்த தன்னுடைய மூத்த சகோதரர்களின் கைகளில் அவன் தன்னந்தனிமையாக அகப்பட்டு கொண்டான். தேவனால் தன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட பெருங்காற்றின் போக்கிலேயே அவன் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தான். தன்னுடைய சகோதரரால் அவன் தண்ணீரற்ற வெறுங்குழியில் போடப்பட்டான். அந்நியரின் கைகளில் அவன் விற்கப்பட்டான். பல வேதனைக்குள்ளாக்கப்பட்டு இப்போது முடிவாக அந்நிய தேசமாகிய எகிப்தின் காவல் கிடங்கில் இருக்கிறான். சகலமும் அவனுடைய விருப்பத்திற்கு மாறாகவே அவனது வாழ்க்கையில் சம்பவித்து கொண்டிருந்தன. ஆனாலும் அவன் அப்பாதைகளிலெல்லாம் தன் சிருஷ்டிகரின் வழிகளுக்கு தன்னை ஒப்புவித்து அவருடைய வல்ல கரத்தில் அமர்ந்திருந்தான். அவருடைய செயலின் முடிவு யாது? அந்த பெருங்காற்று ஏற்ற வேளையில் அவனது 30வது வயதில் அவனை எகிப்தின் அதிபதியாக அரியணையில் ஏற்றி உயர்த்தி விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரின் வழி அவனுக்கு ஒரு பாதுகாப்பரணாகவே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இளவயதிலிருந்தே பல இன்னல்களையும் வருத்தங்களையும் அடைந்த தாவீது அவன் சொல்லுகின்ற பொழுது 1 சாமுவேல் 20:3 மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்கிறார். அது ஒரு புலம்பலாகவே என்று சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பெருங்காற்றானது தொடர்ந்து பலமாக மோதியடித்து கொண்டு இருந்தது. தேவ சித்தம் என்னும் காற்றின் போக்கிலேயே தேவனால் வழிநடத்தப்பட்டு
பல இருண்ட பாதைகளினூடாக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்த அவன் அவரையே சார்ந்து கொண்டதினால் அந்த பெருங்காற்று ஏற்ற வேளையில் அவனது 30வது வயதில் அவனை சிங்காசனத்திற்கு உயர்த்தியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவனே தங்களுக்கு தஞ்சம் என்று அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த மோவாவிய பெண்பிள்ளையாகிய ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவளாக, பெருங்காற்றில் அடிபட்டவளாக, வேதனை அளிக்கும் பல பாதைகளினூடாக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் மன உறுதியுடன் கர்த்தரை பின்பற்றுகிறவளாக அவருடைய கரங்களில் அமர்ந்திருத்தது நிமித்தமாய் அவளுடைய வாழ்க்கையில் மோதியடித்து கொண்டிருந்த அந்த பெருங்காற்று அவளை உன்னத நிலைக்கு உயர்த்திவிட்டது. அவள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் வம்ச வரலாற்றிலும் உலக இரட்சகரின் வம்ச வரலாற்றிலும் இடம் பெறுகிறாள். கர்த்தரை வெகுவாக நேசிக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன் விருப்பத்திற்கு மாறான பாதைகளில் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? திகையாதே. நீ இள வயதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதானவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்பதாக யோவான் 21:18 நம்முடைய ஆண்டவர் கூறுகிறார். இந்த வசனத்தில் இள வயது என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியற்ற நிலையையும், முதிர் வயது என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியடைந்த நிலையையும், வேறொருவன் என்பது பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கின்றன. எனவே பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடைத்துச் செல்லும் வழி உனக்கு இஷ்டமில்லாததாக இருப்பினும் அவர்தானே உன்னை கொண்டு போகும்படி யோசித்திருக்கின்ற இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராகவே உன்னை செம்மையான வழியில் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். உன் விசுவாச கப்பல் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் உன் வாழ்க்கையின் சுக்கானை அவர் பிடித்திருப்பதினால் நீ சேதமடைவதில்லை. அக்கடுங்காற்றுகள் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கின்றன. இதற்கு மேல் இந்த பாதையில் என்னால் தொடர்ந்து செல்ல இயலாது, என் பலன் முற்றிலும் அற்றுப்போயிற்று என்று நீ முறையிடுவதென்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று உரைத்தவர் சகல கிருபையும் பொருந்திய தேவன் அல்லவா? கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உன்னை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய கிருபை உன்னை காக்க முடியாத இடத்திற்கு தேவ சித்தம் உன்னை ஒருபோதும் கொண்டு செல்வதே இல்லை. அவருடைய கிருபை வானங்களுக்கு மேலாக உன்னை உயர்த்தும். அவருடைய உண்மை மேகமண்டலங்கள் பரியந்தம் உன்னை நடத்தும். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன், அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். வடக்கே இருந்து புசல் காற்று என்று சொல்லப்படுவது புதிய ஏற்பாட்டு ஆதி திருச்சபையிலே பெந்தைகோஸ்தை நாளன்று உன்னதத்திலிருந்து பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல தமக்கு காத்திருந்தவர் மேல் இறங்கிய பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தன்னை ஆட்கொண்டு நடத்தும்படி அவருக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்திருக்கும் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஜீவிய பாதையில் வரும் சோதனைகளில் பின்னிட்டு திரும்புவதில்லை. மாறாக அந்த தேவ பிள்ளை கர்த்தருடைய கற்பனைகளின் வழியாக ஓடும்படி மன உற்சாகமுள்ளவனாயிருப்பான் என்பதைத்தான் நாம் இங்கே எசேக்கியேலின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவாய் என்றால் உன் ஜீவிய பாதையில் அவர் அனுமதிக்கும் சோதனைகள் இதுவரை நீ கண்டிராத விலையேற பெற்ற ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் உன்னை வழிநடத்தும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன் என்ற வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தமாகும். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனது போல அந்த சோதனைகள் முடிவாக பரலோகத்திற்கே உன்னை கொண்டு செல்லும். தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை என எழுதப்பட்டுள்ளபடி, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் கிரகிக்கக்கூடாத மகிமையானவைகள் நமக்காக நித்தியத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருப்பது என்பதை கண்டு நாம் பிரமிப்படைய முடியும். அருமையான தேவச்சனமே, அவள் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள் என்று கிறிஸ்துவின் மணவாட்டியை குறித்து எழுதப்பட்டுள்ளவாறு நீங்களும் நானும் விசுவாசத்தின் தூர பார்வையுள்ளவர்களாக நம்முடைய வருங்காலத்தை எண்ணி மகிழுவோம். கொடுங்காற்றையோ பெருங்காற்றையோ கண்டு அச்சப்படாதே. செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் அனுமதிக்கிற எந்த காரியமும் எங்களுடைய உயர்வுக்கு நேராக, எங்களுடைய மேன்மைக்கு நேராக நீ நடத்துகிறீர்.
எங்களுக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய திட்டத்தின் பாதையிலே நடத்துகின்ற பொழுது அது நாங்கள் விரும்பாத ஒன்றாக இருந்தாலும் தேவரீர் எங்களுடைய நன்மைக்கு எதுவாகவே அவைகளை நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை காக்க முடியாத எந்த ஒரு இடத்திற்கும் நீர் அழைத்து செல்வதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களை உம்முடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் கையடித்து கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.